உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை எழுத்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே. வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முளநண்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மியோர் எடுக்கந்தீத்த கடல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நம இதி. எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். ராமாயணத்தை உதாரணம் காட்டாமல் சிலப்பதிகாரம் கிடையாது, ராமாயணத்தை காட்டாமல் திருவருக்குறள் கிடையாது, ராமாயணத்தை காட்டாமல் கந்தபுராணம் கிடையாது, திருப்புகழில் ராமாயணம் வருது. இப்போ ராமாயணம்ங்கிறது வாழ்க்கையோடு ஒன்றினது. அதனால தான் பட்டணத்தார் தன்னுடைய தாய்க்கு அந்திம கிரியை செய்யும் போது சொல்கிறார், முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ பேரிலங்கையிலே. முன்னால் ஒரு தீ சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை தகனம் பண்ணார். ரெண்டாவது தகனம் இலங்கையை தகனம் பண்ணார் ஆஞ்சநேயர் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்புறம் சொல்லுவோம் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானை விட்ட தீ மூழ்க மூழ்கவேங்கிறார். அந்த வாழைத்தண்டு பற்றி எரியுது தாயார்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, ராமாயணம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சம்மந்தப்பட்டது. அப்போ ஆஞ்சநேயர் ஒவ்வொரு கட்டணமாக தாவி போய் நகரத்தை பூரா எரிக்கிறார். எரித்து விட்டு அங்கே போய் அதே சமுத்திரத்தில் தன்னுடைய வாளை நனைக்கிறார். வாளை நனைச்சிட்டு மறுபடியும் போகும்போது தெரியும் இலங்கினி தேவிகிட்ட பார்த்துட்டு மற்ற யாரெல்லாம் அவர் பார்த்துட்டு போகிறார். இப்போ அவருக்கு கொஞ்ச நேரத்தில் உடனே புத்தி தான், நம்ம தலையில் அடிச்சுக்கிறாராம். நம்ம என்னதான் இருந்தாலும் குரங்கு புத்திங்கிறது சரியாக இருக்கே, எல்லா இடத்துலையும் தீய வச்சு விட்டோமே, அசோகவனத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு என்ன ஆகுமோன்னு நினச்சாராம். உடனே அவரே தேத்திக்கிட்டார். ஏன் தேத்திக்கிட்டார்னா, நமக்கு வாலில் தீ வைத்த போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா ஐஸ் கட்டியை கழிச்சு கட்டினது மாதிரி குழு குழுன்னு இருந்தது. இதுக்கு காரணம் என்ன? தாயார் அக்னி தேவனுக்கு கட்டளையிட்டிருக்கா, நீ என்ன ஆஞ்சநேயரை ஒன்றும் பண்ணாதேன்னு சொன்னால் அதனுடைய திறத்தினால தான் நமக்கு இதானது. நமக்கு இந்த அக்னி தேவன் நம்மை சுடாமல் இருந்திருக்கானா தாயாருடைய கற்புனாலும் ஏற்பட்டது. அதே அவர் சொல்கிறார்ல போன இதில். அப்படி இருக்கும்போது தாயாருக்கு எப்படி ஆபத்து ஏற்படும்? அக்னி பகவான் அசோகவனத்து பக்கம் போக மாட்டார்னு ஆறுதல் அடைஞ்சு போகிறாருங்கிறதோட இந்த வார்த்தை நிறைவு செய்கிறேன். இதோடு சுந்தரகாண்டம் நிறைவடைகிறது. இதை தொடர்ந்து இனிமேல் யுத்த காண்டம். நான் ஏற்கனவே சொன்னது மாத்தான், யுத்த காண்டத்தை விளக்குறதுங்கிறது நம்முடைய மனசுக்குள்ள அந்த கற்பனையை கொண்டு வந்தால் தான் யுத்த காண்டம் புரியும். இப்போ இது நான் சொல்கிறது நேரடியாக சொல்கிறேன். ரெண்டு பேர் சண்டை போட்ட விஷயத்தை நான் சொன்னால் எப்படி இனிக்கும் தெரியாது. அதனால் யுத்த காண்டம்ங்கிறது சீக்கிரம் கடந்துருவோம். முக்கியமான ஆட்களுடைய பாதிப்போடு கடந்து இன்னும் ஓரிரு மாதங்களில் நிறைவடைந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால், நீங்களும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருந்தால்
ஏற்கனவே நம்ம ராமாயணம் சொல்லியாச்சு, மகாபாரதம் சொல்லியாச்சு, பகவத்கீதை சொல்லியாச்சு, எல்லாமே வருஷக்கணக்கில் சொல்லியிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் கூட முடிஞ்சு விட்டதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா ஆனால் பாடல்கள் நிறைய பார்த்தோம், எல்லாருக்கும் கதை தெரியுங்கிறதுனால கம்பனுடைய பாடல்களை சொல்லி கதையை சொல்லாமல் சொல்லிட்டேன். ஏன்னா முத்துராமன்லாம் கிட்டத்தட்ட இது 3வது தடவை 4வது தடவை ராமாயணம் கேட்குறது. அதனால் பாடல்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஒரு 100 பாடலாவது நம்மளும் படித்ததாக இருக்கட்டும், கதையை சொல்லாமல் கொஞ்சம் பாடல்கள்லையும் சில தத்துவங்களையும் சொன்னேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமேல் தெரியாத விஷயத்தை சொல்லுவோம், நீங்கள் படிச்சிடாத விஷயத்தை சொல்லுவோம். ராமாயணம் மகாபாரதம் உங்களுக்கு கேட்குறதுக்கோ படிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் படிக்காத புஸ்தகத்துலேருந்து ஏதாவது சொல்லணும்னு இதை தொடர்ந்து குரு பரம்பரைன்னு கதை. குரு பரம்பரை கதை என்னென்னா, 12 ஆழ்வார்கள், அவரை தொடர்ந்து வந்த குருமார்கள், ராமானுஜர்லேருந்து பல பேர் வருவாங்க. இல்லை ராமானுஜரை எல்லாருக்கும் தெரியும், ராமானுஜர்னு சொல்லவே வேண்டாம், அவருடைய கதை தெரியாட்டாலும் ராமானுஜர்னா தெரியும். அதை தொடர்ந்து வந்த பரம்பரை இன்றைக்கு இருக்கிற ஜீயர். இன்றைக்கி ஜீயர்கள் இருக்காங்க, நம்ம மதிக்கிறோம், போகிறோம், கும்பிட்றோம். இந்த ஜீயர்கள் வரைக்கும் அந்த பரம்பரைக்கு பேர் குரு பரம்பரை பிரபாவம்னு பேர். இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் உள்ள வார்த்தைகள்லேருந்து இதில் எனக்கும் இன்னும் அதில் முழுசாக இது இல்லை. வேலுக்குடி சுவாமிகள் மாதிரி ஆட்கள்லாம் அதில் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. அதனால் என்னுடைய அறிவு கேட்டு வரேன், அதை நான் ஜீரணித்ததை உங்கள்கிட்ட நான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சு கொண்ட விஷயங்களை அதில் கொஞ்சத்தை உங்களுக்கு எளிமையாக்கி, ஆழ்வார்களுடைய 12 ஆழ்வார்களுடைய கதையும், அதை தொடர்ந்து எப்படி நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைத்தது, அந்த பிரபந்தத்தை ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குது. நம்முடைய சொத்து நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது. நம்ம அப்பா நமக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சாருன்னா வீடுன்னு நமக்கு தெரியும், சொத்துன்னு தெரியும். அது எப்படி அவருக்கு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சொத்தினுடைய மதிப்பு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சொத்தை சேர்த்துருப்பாருன்னு. நம்ம இந்து மதத்தில் என்னென்னு கேட்டால், நமக்கு கிடைத்த சொத்துக்களெல்லாம் நம்ம சுலபமாக கிடைச்சதான் நினைக்கிறோம். ஏதோ புத்தகத்தில் பார்த்துடுறோம், அதனால் ஏதோ திருக்குறள் ரொம்ப நல்லா இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அந்த திருக்குறளுக்கோ அல்லது பெரிய புராணமோ அல்லது 12 திருமுறையோ 4000 திவ்ய பிரபந்தங்களோ ஒவ்வொன்றும் கிடைச்சதுக்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்குது. அது கிடைத்ததற்கு சான்றுகள் இருக்குது, எப்படி கிடைச்சதுன்னு. ஏன்னா இதெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் நடந்த செய்திகள், உண்மையான சம்பவங்கள் அவ்வளவுமே. இன்றைக்கி அந்த இடம் இருக்குது, அதனால தான் பேர் கூட அதே பேரோடு இருக்குது. இப்போ நம்ம ஆளுங்க இங்கே கிறிஸ்டியன்ஸ் இங்கே மாற்றிவிட்டான் பேரெல்லாம். இவங்களுக்கு பழைய கதையெல்லாம் தெரிஞ்சதுதான், இவங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும், ஊர் பேரெல்லாம் மாற்றிவிட்டான் பெரும்பாலான ஊரை. ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு கதை உண்டு, காரணம் உண்டு. சில நேரங்கள் டிவியில் கூட பேட்டி எடுப்பாங்க. இந்த ஊர் சொல்கிறீங்களே கொடுவாய்ங்கிறக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பான் மைக்கை தூக்கிட்டு. அங்கே உள்ள ஒருத்தனுக்கும் அந்த கொடுவாய்ங்கிற ஊருக்கு பேரே தெரியாது. உடனே சொல்லுவாங்க, கொடுவாயினா இதனால தான் இந்த ஊர் பேர், பரமக்குடினா இதுக்கு காரணம் இது. எங்கேயோ ஊருக்கு பேர் கூட காரணம் இல்லாமல் வைக்கல நம்ம ஆளுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. இப்போ அதை பூரா மாற்றி இப்போ உள்ள தலைவர்கள் பேரை மாற்றி இன்றைக்கி இருந்து நாளைக்கு அழியக்கூடிய ஒரு 10 வருஷம் கழிச்சு இவனை யாருன்னே தெரியாது, அவன் பேரெல்லாம் வச்சிட்ருக்கான். ஆனால் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது, பெரிய புராணம் இருக்குது. ராமேஸ்வரம்னா ராமன் ஈஸ்வரனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். அது ஏன் வழிபட்டார்னா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. எப்படி வழிபட்டார்னா, இங்கே நின்னாரே இங்கே ஒவ்வொன்றும் அவருடைய பாதங்கள் முதற்கொண்டு இருக்குது, பாதச்சுவடு முதற்கொண்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, புராணங்களில் இப்போ நாசாவில் பார்த்து சொல்கிறான், இங்கே ராமர் பாலம் கட்டினது உண்மை, இன்றைக்கும் கடலுக்கு அடியில் மணல் திட்டம் அந்த பாலம் இருக்குது அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் அழியாத சொத்து நமக்கு. ஆனால் அந்த சொத்துக்கள் எப்படி கிடைத்ததுங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். நம்முடைய கடமை என்னன்னு கேட்டால், நமக்கு கிடைத்த சொத்தை ஒவ்வொரு தகப்பனும் என்ன நினைப்பான், நாம் சம்பாதிச்ச சொத்தை நாம் அனுபவிச்சு தீர்க்கணும்னு நினைக்க மாட்டான். அதை நம்முடைய வாரிசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதை நம்ம கொடுத்துருக்காங்க, நம்முடைய தலைமுறையாக அந்த சொத்தை கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு சேர்த்துட்டாங்க. ஆனால் என்ன நமக்கு ஒரு துரதிர்ஷ்டம்னு கேட்டால், இந்து மதத்தில் அது எப்படி கிடைத்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பாதுகாத்துருக்காங்க, அதுக்காக என்னென்ன உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாததுனால அதனுடைய அருமை தெரியல.
நம்ம பாபா பிளாக்ஷிப்புக்கும் ரெயின் கோவேக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் திருக்குறளுக்கு கொடுக்கல. நம்ம குழந்தைகளுக்கு திருக்குறளை சொல்லி கொடுக்கணும், பிரபந்தத்தில் உள்ள வார்த்தைகளை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த ரெயின் கோவேங்கிறது எல்கேஜிக்கு மேலே அப்புறம் உபயோகப்படாது. பாபா பிளாக்ஷிப்பு, டிங் டாங் பெல் இதெல்லாம் எல்கேஜி தாண்டியாச்சுன்னா பிரயோஜனப்படாது. ஆனால் இந்த ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள், நாலடியார், நம்முடைய வேதங்கள், இதில் உள்ள விஷயங்கள் பூரா 5 வயதில் கற்றுக்கொண்டால் அது 60 வயசு வரைக்கும் நமக்கு கூட வரும். நம்முடைய மரணம் தருவாயில் கூட அது நம்ம கூட கருத்தேற்றும். அந்த அளவுக்கு அது சக்தி உள்ளது. அது எப்படி தெரியும்னா, அது எப்படி வந்தது தெரிஞ்சால் தான் அதை காப்பாற்ற தெரியும். நம்ம அப்பா எப்படி நமக்கு வீடு வாங்கினார், எப்படி இந்த சொத்தை சேர்த்தாரு அப்படின்னு அதனுடைய கஷ்டம் தெரிஞ்ச. ஏன்னா ஒரு இயற்கையான விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நான் 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்கியிருப்பேன். என் பையன் ஆரம்பத்திலே 1 லட்சம் வாங்குவான். முத்துராமனுக்கும் இது பொருந்தும். உங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட் வாங்கின சம்பளத்தை ஆரம்பத்திலேயே நீ வாங்கியிருக்கலாம். அப்போ அப்பா மாதம் 100 ரூபா சம்பளம் வாங்கினார், இல்லாட்டி 200 ரூபா 500 ரூபா சம்பளம் வாங்கினார்னா நீ ஆரம்பத்திலே 10,000 ரூபா வாங்கியிருப்பேன். என்ன அப்பா 500 தானே சம்பளம் வாங்கினார் அப்படின்னு ஒரு மதிப்பு குறைவாக தெரியும். ஆனால் அந்த 500 ரூபா சம்பளத்துக்காக அவர் பட்ட பாடு, அந்த சம்பளத்துக்குள்ளேயே அவர் எளிமையாகவும் சிக்கனமாக இருந்து எப்படி குடும்பத்தை கொண்டு வந்தார், அதில் நல்ல கல்வியை கொடுத்து நம்மளை எப்படி முன்னுக்கு கொண்டு வந்தார், இன்றைக்கு வரைக்கும் அந்த சொத்தை எப்படி காப்பாற்றிட்டு வராருங்கிறத நினச்சி பார்த்தா நம்மளால் அதை செய்ய முடியுமான சந்தேகம்தான். அப்போ என்னன்னு கேட்டால், நம்முடைய பூர்வீக சொத்துக்களை எப்படி பாதுகாக்கணும். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். கல்டக்குறிச்சின்னு ஒரு ஊர், அங்கே 18 அக்ரஹாரம். இன்றைக்கி அங்கே ஒரு ஆள் பிராமணர் கிடையாது, ஒரு ஆள் பிராமணர் கிடையாது. இப்போ அது பூரா முஸ்லீம் தெருவாக இருக்குது, பூரா முஸ்லீம்கள் வாங்கிட்டாங்க அந்த இடத்த. அங்கே உள்ள பிராமணர்கள் பூரா இப்போ அமெரிக்காலேயும் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க. இப்போ கூட கல்டக்குறிச்சி அப்பளம்னு ரொம்ப ஃபேமஸ். கல்டக்குறிச்சி அப்பளம் தயார் பண்ணி விற்பாங்க, அது இந்தியா பூரா விற்கும். அது அந்த கல்டக்குறிச்சி 18 அக்ரஹாரமும் இயற்கை வளத்தோடு இப்போ பார்த்தாலும் சகஸ்திரநாமம், சுப்பிரபாதம் மாற்றி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அது வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு தெருவுடைய கடைசி பகுதிக்கு போனால் அடுத்த தெரு ஆரம்பம், அப்படி இருக்கும். பெரிய பெரிய வீடுகள், அது நீளமாக இருக்கும். இப்போ அந்த வீடுகளெல்லாம் கண்ணா அப்படின்னான்னு மாறி, பழைய காலத்து கட்டணங்கள்லாம் மாறி இப்போ எப்படியோ இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஏன் அப்படி ஆணுதுன்னு கேட்டால், அந்த வீட்டை விற்று யாருக்கும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ அவனுடைய வாரிசுகள் பூரா இப்போ அமெரிக்காவில் இருக்கான், கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிக்கிறான். இந்த வீட்டை போன விலைக்கு விற்று இப்போ அந்த இடத்தினுடைய மகிமையே போயிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டால், நம்முடைய குழந்தைகளுக்கு சொத்தினுடைய மதிப்பை நம்ம சொல்கிறதில்ல. அதனுடைய சாதாரண ஒரு வீடுனா, இப்போ பழைய காலத்து வீடாக இருக்கும், அது 20,000 தானே பெறும் அப்படின்னு நினச்சிட்டு இது 20,000 தானே போயிட்டு போகுதுன்னு விற்றுடுறோம். அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், விவசாயத்தை விட்டு போயிட்டான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்முடைய சொத்துக்களுடைய மதிப்பு நமக்கு தெரியணும். தேவையில்லாமல் அதை விற்கிறதோ, அதை மெயின்டைன் பண்ண முடியாது விற்கிறதோ, இது பண்ணுறதோ கூடாது. அதை விற்றுட்டோன்னா அந்த சொத்தினுடைய மதிப்பு போயிடுச்சுன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால் நமக்குன்னு இருக்கக்கூடிய சொத்து ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி பிரபந்தம், இது மாதிரி விஷயங்கள், இதை சொல்கிறதுக்காக தான் நம்முடைய குருமார்கள், ஆச்சாரியர்கள், ஜீயர்கள் படாதபாடு பட்டுருக்காங்க. அதில் ராமானுஜரை ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. அவர் தான் இதை காப்பாற்றி பின்னால் உள்ள தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக பிரபந்தத்தை கோயில்களில் ஓத சொல்லி பல விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் பின்னால். அதனால் என்னுடைய ஆசை என்னென்னா, அந்த குரு பரம்பரை கதை சொல்லும்போது இங்கே எப்படி இந்த கடவுள் இருக்காருங்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ராமர் அதை பண்ணார், கிருஷ்ணர் இப்படி இருந்தார், இங்கே வந்தார், அங்கே வந்தார் நம்ம பார்க்குறோம். வடநாட்டில் இங்கே என்ன நடந்ததோ அதே மாதிரி அங்கே உள்ள பக்தர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டு அங்கே எப்படி அருள் பண்ணாருங்கிறதுக்கு பேர் மகாபக்த விஜயம்னு ஒரு புஸ்தகம். இதெல்லாம் வாங்கி படிக்கணும். மகாபக்த விஜயம்னு. அதில் மீரா, சக்குபாய், துளசிதாசர்,
ராமதாசர், கபீர்தாஸ். கபீர்தாஸ்ங்கிறவர் ஒரு முஸ்லீம், அவர் ராமபக்தரானார். இந்த மாதிரி கதைகள்லாம் மகாபக்த விஜயம்னு வரும். இங்கே நமக்கு குரு பரம்பரை கதை. இந்த பக்கம் பெரிய புராணம். பெரிய புராணத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன். எல்லா புராணங்களில் நிறைய இருக்குது. விஷ்ணு புராணம், சிவபுராணம், தேவி புராணம், இப்படி ஒவ்வொருத்தங்க, பிரம்ம புராணம், நாரத புராணம், ஒவ்வொருத்தரை பற்றியும் கதைகள் எப்படி வந்தாங்க, அவங்களுடைய சக்தி என்னென்னு. சேக்கிழார் என்ன பண்ணார்னா, நான் கடவுளை பற்றி எல்லோரும் பாடியாச்சு, நான் அடியவர்களை பற்றி பாடுறேன்னு சொல்லி 63 நாயன்மார்களை பற்றி பாடினார். இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னார். மற்ற புராணங்கள்லாம் விஷ்ணு புராணம், சிவபுராணம், தேவி புராணம், இப்படி ஒவ்வொன்றா வந்தது. இவர் சொன்னாராம், என்ன பேர் வைக்கிறதுனாராம். இது ரொம்ப பெருசாக இருக்கே, அதனால பெரிய புராணம்னு வச்சுருவோன்னாராம். அன்னதான் சொல்லும்போது அவையார் சொன்னார், தொண்டர்தம் பெருமை சொல்லுதல் அரிதுனர். அரிது அரிது அரியது கேட்பின் அறிவடி வேலோய், அரிது அரிது அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒவ்வொன்றா சொல்லுவாள். எது பெரிதுன்னு சொல்லும்போது பூணம் பெரிது, பூணத்தை விட இன்னொன்று பெருசு, இப்படி வரிசையாக சொல்லிட்டு வரும்போது கடைசியில் சொன்னால் தொண்டர்தம் பெருமை சொல்லுதல் பெரிது. தொண்டர்களுடைய பெருமையை சொல்ல முடியாது. அது மாதிரி நம்முடைய தொண்டர்களாகிய ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது, அவர்கள் தன்னுடைய குருமார்களை எப்படி கவனித்தார்கள். ஏன்னா இன்றைக்கி பட்டண பிரவேசம் நடக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை போடுது. குருவை எவ்வளோ உயர்வாக வைத்து கொண்டிருந்தார்கள். சாதாரண பாமரன் முதல் படித்த ஞானி வரை குருவுக்கு எப்படி மரியாதை கொடுத்தார்கள். இதெல்லாம் நம்ம குரு பரம்பரையில் பார்க்கலாம். பெரிய புராணம்ங்கிறது சைவத்தினுடைய இது. வைணவத்தில் குரு பரம்பரை கதைன்னு அது கொஞ்சம் நெருடலான விஷயம். ஏன்னு கேட்டால் அதில் வேதங்களை பற்றி இதை பற்றி பெரிய விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாதுனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதில் ராமானுஜர் ரொம்ப முக்கியமான பாத்திரமாக இருப்பார். நடுநாயகம்னு பேர். நமக்கு ராமானுஜரை தெரியும், அவருக்கு முன்னால் இருந்தவங்கள தெரியாது. அவருக்கு முன்னால் நிறைய பேர் இருந்தாங்க. ராமானுஜருக்கு ஒன்று சிறப்பு என்னன்னு கேட்டால், கீழ்மட்டத்து வரைக்கும் கொண்டு போனார். மற்றவங்க அந்த பெரிய பெரிய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வைத்து கொண்டார்கள். ராமானுஜர் சாமானிய மக்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும், இந்த பிரபந்தத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போனார். அதனால் ராமானுஜருக்கு ரொம்ப ஏற்றம். அதுக்கப்புறம் வந்தவங்க அவருடைய சிஷ்யர்கள் அதை வழக்கமாக கொண்டு வந்து இன்றைய தினம் ஜிஆர் வரைக்கும் அது தொடர்கிறது. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த விஷயத்தை இது முடிஞ்ச உடனே உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு தொடரலாம்னு நினைக்கிறேன். பகவானுடைய திருவருளும் கிருபையும் இருந்ததுன்னா சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் முதல் யுத்த காண்டம் தொடரும். யுத்த காண்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களில் முடிச்சிடும். ஏன்னா அதை யுத்த காண்டத்தில் உள்ள பாசனங்கள்லாம் சொல்லணும்னா நமக்கு அதை கண்ணுக்கு கொண்டு போவோம். காதுக்கு மாத்திரம் வேலை கிடையாது. கண்ணை மூடிட்டு யுத்தம் நடக்கிறதுனா ராமன் அஸ்திரம் விடுறாருன்னா அக்னி அஸ்திரம் விடுறாருன்னா அக்னி அஸ்திரம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது நாமளே கற்பனை பண்ணி நம்மளுடைய விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கு அநேகமாக இது உட்காந்து அதில் படிக்கும்போது தோணலாம். சொற்பொழிவில் கேட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா அக்னி அஸ்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அக்னி அஸ்திரத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம 3 சாப்டர் தாண்டிடும். அதனால் முக்கியமானவர்கள் அப்படி யுத்தத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரம் பட்டாபிஷேகத்தை நோக்கி நிறைவு செய்வோம். அடுத்தது உங்களுடைய அனுமதியோடு நீங்கள் அவளோடு இருந்தால் குரு பரம்பரையை பற்றி என்ன தெரியாத விஷயத்தையும் கொஞ்சம் எனக்கும் மறுபடியும் படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்போ கம்பராமாயணம் படிக்காமல் ஓப்பி அடிச்சிடுவேன். என்ன தெரியும், 2 பாட்டை போட்டுட்டு சொல்லிவிட்டு அதில் ஓப்பி அடிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகள், அதில் ஒவ்வொருத்தருக்குள்ள பேசிக்கிட்ட விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயம், அவருடைய பணிவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் நமக்கு. இப்போ ராமன் பணிவாக இருந்தால், ராமன் கீழே இறங்கி வந்தான்னு அது ஆச்சரியம் இல்லை. கடவுள் ஏன் நம்ம ராமானுஜரை தெய்வமாக கும்பிடுறோம், சங்கராச்சாரியார் தெய்வமாக கும்பிடுறோன்னா, உயர்ந்த நிலையை அடைந்தும் அவர்கள் எவ்வளவு பணிவாக இருந்தார்கள். ஒரு பணிவு தான் மனுஷனை உயர்த்தும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாங்க. யாரெல்லாம் சாதாரண மனுஷன் கூட கரையேறணும்னு நினைச்சார்கள். இன்றைக்கி நான் முத்துராமனுக்கு வைஷ்ணவத்தை பற்றி சொல்கிறேன், ராமரை பற்றி சொல்கிறேன். இது காரணம் ராமானுஜர் தான் இந்த விஷயமெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இது எளிமையாக்கி சாதாரணமானவனுக்கும் அது போய் சேரணும் அப்படின்னார்.
அதே மாதிரி சைவ சமய நாயன்மார்கள் அப்பர் சுந்தரர் பிடிச்சா அதையும் நான் இடையில சொல்கிறேன் கம்பேரிட்டிவாக. அதை சொல்லி அதை தொடரலாம் என்று நினைக்கிறேன் என்பதை கூறி, இறைவனுடைய திருவருள் துணை இருந்தால், நமக்கு போதிய ஆயுஷும் போய் தெம்பும் இருந்தால், அது புதுமையான ஒரு முயற்சியாக அதை தொடரலாம்னு நினச்சி. ஏன்னா இது ஒருத்தருக்கு சொன்னால் 100 பேருக்கு சொன்னது மாதிரி. அது எத்தனை 100 பேருக்கு சொல்லி அதில் ஒருத்தன் அனுபவிக்கிறத. இப்போ மகாத்மா காந்தி, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹரிச்சந்திரா நாடகம் மகாத்மா காந்தியோட 100கணக்கான பேர் பார்த்தாங்க. காந்தி மாத்திரமா பார்த்தாரு? ஹரிச்சந்திரா நாடகமும் இன்னொரு நாடகம் ராமாயண நாடகமும் காந்தியோட 100 பேர் பார்த்தாங்க. 100 பேரில் ஒரு காந்தி தான் உருவானார். 100 பேர் 99 பேர் வேறு யார் பார்த்தாங்கன்னு கதையில் வந்திருக்கா? ஏன்னா அதனுடைய தாக்கம் ஒருத்தருக்கு ஏற்பட்டு கிடைச்சிருக்கு. இதனால என்ன அர்த்தம்னு கேட்டால், நாம் சொல்லக்கூடியது 200 பேர் கேட்கணும், 100 பேர் கேட்கணும். எனக்கு கூட மனசுக்குள்ளே ஒரு இது உண்டு. இவ்வளோ விஷயம் சொல்கிறோம், ஏதோ சொல்கிறோமே, கடைவிரித்தான் கொள்வார் இல்லைன்னு வள்ளலார் பாண்டார். நான் எத்தனையோ விஷயங்களை சொல்கிறேன், எடுத்துக்க ஆள் இல்லையேன்னு அழுதார் அவர். வள்ளலாருக்கு அத்தனை பேர் நாராயணனுக்கு அவரும் அவ்வளோ பெரிய ஞானியே கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு பாடினார். நான் எல்லாத்தையும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போட்டு கடைபிடிச்சிருக்கேன். ஒருத்தரை எடுத்துகிட்டு போக மாட்டேங்க, ஃப்ரீயாக தரேன், ஒருத்தரை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே, காசு கொடுத்து கண்டதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களேன்னு அழுதார் அவர். அவர் மறைஞ்சதுக்கப்புறம் இப்போ அவருக்கு விழா எடுக்கிறோம், அவரை பற்றி பாராட்டுறோம். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னர். இப்போ அதை பற்றி சொற்பொழிவு போடுறோம். சொற்பொழிவுன்னு நாங்கள் நல்லா இருக்கோம். சொற்பொழிவு பண்ணுறவனுக்கு நல்ல காசு வருது, நல்லா சந்தோஷமாக இருக்கான். சொன்னவருக்கு ஒன்றும் இல்லை. வள்ளுவர் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு போனார், கம்பன் அவ்வளோ பெரிய சொத்து வச்சுட்டு போனான். ஆனால் கம்பன் பேரை சொல்லி இங்கே நிறைய பேர் பிழைக்கிறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான பேர் கம்பராமாயணத்தை சொல்லி பிழைப்பு நடத்துகிறாங்க, சொற்பொழிவு பண்ணுறாங்க, காசு வாங்குறாங்க, வீடு கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கான். கம்பன் ஒன்றும் வீடு கட்டிக்கல. ஏன்னா அவன் சொத்தை நம்ம கொடு. அது மாதிரி இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சொத்து நான் ஒரு நெல்லை தான் விதைக்கிறோம். அது பின்னால் பாருங்கள் எவ்வளோ, ஒரு வீட்டுக்கே சாப்பாடுக்கு வருது. ஒரே ஒரு நெல் தான் விளைக்கிறாங்க, ஒரே ஒரு விதை தான். 1000 விதை விதைச்சாலும் ஒரு விதை தான் விளையுது, அது ஆயிரக்கணக்கான பயிர் தருது. அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய தலைமுறைக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்கோ இதை கேட்டுட்டு நம்மளோட போயிடக்கூடாது. நான் அனுபவித்தேன், சந்தோஷமாக இருந்தது, நீ கூடி இருந்து குழந்தைகளோ ரொம்பவாயின்னு சொல்லுவாள் ஆண்டாள். இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு பெருமையாக சொல்கிறேன், முத்துராமனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா யாருக்குமே தொடர்ந்து கிடைக்காது ஒரு விஷயம் இல்லையா? 5 வயசில் கிடைச்சது 30 வயசில் கிடைக்காது. அதே வாத்தியார் இருக்கார், 5 வயசில் படித்த வாத்தியார்ட்ட 30வது வயசில் அந்த வாத்தியார்ட்ட போய் படிக்கிறோமா? கிடையாது. அவர் அந்த எல்கேஜியோடு முடிஞ்சிருது, 10ஆவதோடு முடிஞ்சிருது, காலேஜ் விட்டால் அதோடு முடிஞ்சிருது. அடுத்தடுத்தப்பலும் வாத்தியார் மாறிக்கிட்டே இருப்பார். அப்புறம் கடைசியில் பார்த்தா வேலைக்கு போவோம். வேலைக்கு ஒரே மேனேஜர் இருப்பார். அவர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பார், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். அந்த மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார் இன்னொருத்தர். ஆனால் முத்துராமனுக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா, அவருடைய பாக்கியமா என்னுடைய பாக்கியமானு 5 வயசில் இருந்து அதே வாத்தியார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இன்றைக்கி வரைக்கும் அதே பாடத்தை திரும்ப நடத்திக்கிட்டு இருக்காரு. அது முத்துராமனுடைய பாக்கியமா என்னோட பாக்கியமானு தெரியாது. இன்னொன்று என்னென்னு கேட்டால், என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். என்னுடைய பையனை கூப்பிட்டு சொல்கிறேன், நீ வான்னு, ஏதோ வேலையோ வேணுமோ வர முடியல, அந்த இது இல்லை. உனக்கு கிடைக்கிதுன்னா என்ன அர்த்தம்னா, யாருக்காவது ஒரு இடத்துல அந்த கரெக்டான இடத்துல அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு பகவானுடைய நிர்ணயம். இங்கே சேர்ந்தால் அது அடுத்த இடத்துக்கு போகும். எப்படி சொத்தை, இப்போ என்னுடைய சொத்தை என்னுடைய மனசார நான் என் பையனுக்கு கொடுப்பேன், முத்துராமனுக்கு கொடுக்க மாட்டேன். என்னுடைய வீட்டை எழுதி வைப்பேனா? எழுதி வைக்க மாட்டேன். இதை நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். இந்த சொத்து தான் எனக்கு சொத்து. இது நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து. வீடு வாசல்லாம் கஷ்டப்படவே இல்லை. ராமாயணம் மகாபாரதம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து. கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை, அந்த ஞானத்தை பாருங்கள், ஆண்டவன் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னா, எங்கேயோ பிறந்த பழனிக்கும் எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, பழனிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிது. எத்தனையோ நண்பர்கள் கூப்பிட்டுருக்கேன், என்னுடைய ரசிச்சு என்னோட இருந்து ராமாயணத்தை அனுபவித்த நண்பர்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு இப்போ கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, கேட்கக்கூடிய மனநிலை இல்லை, அல்லது கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் குறுகிய காலத்தில் பழகிய பழனிக்கு கிடைக்குது. எங்கேயோ இருந்து என்ன ஜாதி, என்ன மதம்ங்கிறத கடந்து, என்ன வயசுங்கிறத கடந்து 30 வருஷமாக ஒரே வாத்தியார்ட்ட பாடம் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குண்ணா. இது உண்மையிலேயே இறைவனுடைய கருணை இல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது.
இல்லையா? இப்போ நீ கேட்காட்டி முத்துராமனை ஏன் கேட்கலன்னு நான் கேட்க போகிறதில்ல. கேட்டாலும் நான் புதுசாக எதுவும் பெரிய விஷயத்த புரியாத விஷயத்த சொல்ல போகிறதில்ல. அதே ராமாயணம் அதே இதாக கிட்டத்தட்ட பாடல்கள் வேணால் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் இப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய சொல்லுவேன். ஏன் அந்த ஆர்வம் இருக்குன்னா, அது இறைவனால் அவனுடைய கருணை பொழிஞ்சிருக்கு. அவனர்களால் அவன்தாள் வணங்கினான். இறைவனை வணங்கணும்னா கூட, இறைவனுடைய நாமத்தை கேட்கணும்னா கூட, இறைவனை நாமத்தை சொல்லணும்னா கூட, இப்போ நான் சொல்கிறேன்னு நான் சொல்ல முடியாது. இறைவன் எனக்கு உடம்புல சக்தியை கொடுத்துருக்கான் சொல்கிறேன். நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா போச்சு. அப்போ சொல்லக்கூடிய சக்தியை எனக்கு இறைவன் கொடுக்குறான். கேட்கக்கூடிய சக்தியையும் கேட்கக்கூடிய நேரத்தையும் கேட்கக்கூடிய ஆவலையும் பகவான் கொடுக்கறதுனால இது என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லுவேன். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். வைணவத்தில் அவ்வளோ தூரம் யாருக்குமே ஈடுபாடு வராது. ராமாயணம் மகாபாரதம், சிவன் கோயிலுக்கு ஈஸியாக நம்ம போயிடுவோம். சிவன் கோயில், முருகன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போக முடியாது. பெருமாள் கோயிலுக்கு போனால் கூட பெருமாள் கோயிலில் அபிஷேகம்லாம் நடக்காது. எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சிவன் கோயிலில் தினந்தனா அபிஷேகம் நடக்கும், பஞ்சாமிர்தம் அது இது எல்லாம் நடக்கும். பெருமாள் கோயிலில் அபிஷேகம் பெருமாள் குளிக்கவே மாட்டார், சோம்பேறி. அதனால் அப்போ பெருமாள் கோயிலில் போய் ஒரு பூஜை பண்ணுறதோ பார்க்குறதோ பெரிய விஷயமா இருக்கும். அப்போ ஏன்னு கேட்டால் அதுக்கு ஏன்னா அவன் காக்கும் கடவுள். காக்கும் கடவுள் ரொம்ப நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும், அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அதனால வைஷ்ணவத்தில் ஈடுபாடு ஏற்படுறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால தான் சைவ சமய சொற்பொழிவாளர்கள் கூட ராமாயணம் மகாபாரத கொட்டேஷன் சொல்லாமல் போக மாட்டாங்க. சொல்கிறது சிவபுராணத்தை சொல்லுவாங்க, முருகனுடைய கதை. அருணகிரிநாதர் பாடினார் திருப்புகளை எடுத்து படிச்சுப்பார், அதில் ராமாயணம் பூரா வந்துடும். சொல்கிறது முருகனுடைய கதை. கடைசி வரையில் எப்படி சொல்ல, மாயோன் மருகனே அப்படின்னு தான் சொல்லுவார். ராமாயண கதையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவருடைய மருமகனே அப்படின்னு தான் பாடுவார். திருப்புகளில் பூரா ராமாயணம் வந்துடும், மகாபாரதம் வந்துடும். எதுக்காக சொன்னேன்னா, சிவபுராணங்கள் கடவுளோட ஐக்கியமான விஷயம். கடவுளோட உருகி பாடுவார்கள். சைவத்தில் உள்ள தான் உருகி பாடுவார்கள். பானினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினை பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாயே தேனினை சொரிந்து திரிபுரம் எரித்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இனி எங்கெழுந்தருள்வது. அப்படி உருக்கி பாடினாங்க. ஆனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை உருக்கி பாடினார்கள். அவர்கள் உருகலை, அவர்கள் ஸ்டெடியாக நின்று நாம மனசு உருகிற மாதிரி பாடினார்கள். என்ன பண்ணாரு? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் வரலும் அருளோடு பெருநிலமனைக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். அது நாராயணா என்னும் நாமம். அது அச்சுதான் அமரரே ஆயிரதம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகர். இந்திர லோகத்தில் எனக்கு பதவி கொடுத்தா கூட வேண்டாம், உன் பேரை சொன்னாவே போதும்ல. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். நமக்கு கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிற எண்ணம். அதனால தான் நம்ம கூட ஒரு பெரிய பயில்வான் ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம எவன்டையும் தைரியமாக சண்டைக்கு போகுமா இல்லையா? நம்முடைய விதியை வெல்வதற்கு நமக்கு கூட ஒருத்தன் துணைக்கு இருந்தானா என்ன விதி? அதனால தான் பாரதியார் பாடினா, காலா நீ வா உன்னை காலால் மிதிப்பேன், எவனே நீ வந்து பாருன்னா. கடைசியில் சாக போகும்போது அவருக்கு மருந்து கொடுக்குறாரு, வேண்டான்ட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ மரண பயத்தை நீக்கும் சக்தியை கொடுக்கும், துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கும். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டால், நம்முடைய பரம்பரையாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேதங்களை எல்லாம் எடுத்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதை கொஞ்சம் அனுபவிக்கணுங்கிற எனக்கு ஆசை. கடவுளுடைய அனுகிரகம் தான். ஏன்னா தெரிஞ்ச அதாவது நம்ம சொத்துக்களை பூரா குடிச்சிட்டு போயிடணும். இங்கே கையில் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா போகும்போது. அப்போ நாம் படித்த நம்ம சொத்துக்கள், என்னுடைய வீடு வாசல், பேங்கில் இருக்கிற டெபாசிட்லாம் மனைவி கொடுத்துட்டு போயிடலாம். ராமாயண புஸ்தகத்தை கூட என் பையனுக்கு கொடுக்கலாம், படிப்பானா? சொல்ல முடியாது. வீட்டில் வச்சுருப்பான், இது குப்பையாக இருக்குது, கொஞ்ச நாள் காரான அடிக்கும், இல்லாட்டி பழைய போட்டு பட்டாடி சொன்னல் வாங்கி சாப்பிட்டுடுவான். அப்போ நான் படித்த விஷயங்கள் மண்டையில் உணர்த்திக்கிட்டே இருக்கேன். எங்கேயாவது இந்த சொத்தை யாருக்காவது கொடுத்துட்டு போகணும். யாரும் வாங்கிக்கிற ஆள் இல்லை. பழைய சொத்துன்னு தெரியும், இருந்தாலும் பழசு சில பேருக்கு பிடிக்கும். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. அது மாதிரி முத்துராமன் ஆகிய நீ, உனக்கு அந்த பகவான் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இல்லையா? என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம், என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம், என் மீது அபிமானம் உண்டு என்னை ரசிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உனக்கும் பழனிக்கும் கிடைச்சிருக்கு.
உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் பகவான் கொடுத்துருக்கான். அதுக்கு இந்த கொரோனா இந்த இருக்கக்கூடிய இப்போ வாட்ஸ்அப் இதெல்லாம் கண்ணாப்பண்ணான்னு மிஸ்யூஸ் பண்ணுறோம் எத்தனையோ பேர். இது மூலமாக இப்போ நல்லதும் நடக்குதுல்ல. இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பு கூகுள் மீட் இருக்கிறதுனால எங்கேயோ இருக்கக்கூடியவனுக்கு நான் 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ண முடியுது. இல்லாட்டி நான் வீட்டில் நடத்தினா உத்தரா வரமாட்டான். பழனி பார்க்க முடியுமா, வர முடியுமா, அடுத்த தெருவிலேயே இருந்தால் கூட வர முடியாது. இப்போ இது ஒரு கடமை. இது உண்மையிலேயே சொல்கிறேன் முத்துராம், நீ ரொம்ப நல்லா இருப்ப, உன்னுடைய குழந்தைகளும் நல்லா இருக்கும், மனசார சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், கடவுளுடைய பற்று எண்ணம்ங்கிறது சாமானியத்தில் கிடைக்காது. அது எல்லாருக்குமே வராது. இப்போ என் குழந்தைகளே இருக்குன்னா இருக்குது, பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை கேட்டு தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது பாரு, அது அடுத்த பிறவி இல்லாதவனுக்கு தான் கிடைக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த இறை நாட்டம் இதை கேட்டே ஆகணும், பண்ணியே ஆகணும், பூஜை பண்ணியே ஆகணும், செஞ்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் யாரும் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் உள்ளே புகுந்து செய்கிறான். இப்போ யாராவது வந்தால் டொனேஷன் கொடுக்குறேங்கிறது ஒரு தர்மம் பண்ணுறதுங்கிறது ஒரு குணம். நான் போய் தேடி கஷ்டப்படுறவனுக்கு செய்வேங்கிறது ஒன்று. இப்போ எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணான். யாரெல்லாம் கஷ்டப்படுறானோ அவனை தேடி போனால் கஷ்டம் தீர்ந்துடுங்கிற ஒரு காலம் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவனை பற்றி பேசுகிறோம். யாராவது செத்து போய் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அவனுக்கு இறந்த நாள் கொண்டாடுவோமா? சம்மந்தமே இருக்க எம்ஜிஆரை பார்த்துருக்கவே மாட்டான். அவன் இன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணி ஒரு படத்தை வச்சு கும்பிட்டு எம்ஜிஆர் அவனுக்கும் எம்ஜிஆருக்கும் சம்மந்தமே படத்தில் தான் பார்த்துருப்பான். ஏன்னா அவன் யாருக்கோ பண்ண தர்மம் இன்றைக்கி வரைக்கும் அவன் வாழ்ந்தான். அதுமாதிரி நீங்கள் சொல்கிறோம் கர்ணனை சொல்கிறோம், கர்ணனுக்கு நமக்கு என்ன எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. ஒருத்தர் நீ பெரிய கர்ணனா அப்படிங்கிறோம் இல்லையா? என்ன காரணம்னு கேட்டால் இதுதான். இந்த எண்ணங்கள் நம்ம மறைஞ்சாலும் எனக்கு அது ஒரு உள்ளே மனசுக்குள்ளே ஒரு குறை இருந்தது. நான் டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த குழந்தை கேட்க போகுது, என் பேரன் கேட்குறானா, பேத்தி கேட்க போகிறானா, யார் கேட்க போகிறான்னு தெரியாது. நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். நம்ம சொத்து இருக்கிற சொத்து நம்ம என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டை என் பையன் தோண்டி எடுத்துருவான் இல்லையா? இல்லாட்டி பேங்க்காரன் நோட்டீஸ் விட்ருவான், உங்கள் அப்பா வச்சுருக்காரு, ஏன்னா நாமினேஷன் போட்டிருப்பேன், கிளைம் பண்ணி வாங்கிட்டு போகணும், பேங்க்காரன் நோட்டீஸ் விட்ருவான். இந்த சொத்தை யாருக்கு நோட்டீஸ் விட மாட்டான். அவர் படித்த விஷயம்லாம் இது இருக்குது, யாராவது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவானா? அது பழைய பேப்பர் கடையில் போய் அந்த புஸ்தகங்களெல்லாம் மிச்சம் இருக்கும், இதுக்கும் போயிடும். இது ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டால், இதை கேட்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சொல்லக்கூடிய பாக்கியம் எத்தனை நாள் இருப்போன்னு தெரியாது. இருக்கிறதுக்குள்ளே என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிரித்து கொடுத்துடணும். அது சாப்பாடுங்கிறது பிடித்தமானவங்க போடும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஒருத்தர் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தேங்கிறவருக்கு தாங்க கொஞ்சம் ஜிலேபி சாப்பிடுங்கன்னா, இப்போ தாங்க 4 வீட்டில் சாப்பிட்டு வந்தேன்னா அவனுக்கு நல்லா பசியாக இருக்கிறவனுக்கு நம்மகிட்ட இருக்கிற பழைய சோறாக இருந்தால் கூட கொடுத்து அவர் சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நம்ம படித்த விஷயங்களை அதை ருசிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு ஆனந்தம். அதனால் அந்த பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி, அதனால் கூடிய சீக்கிரம் ராமாயணத்தை கடந்து, ஏன்னா இனிமேல் வயசாகிக்கிட்டு இருக்கு, அதனால் தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தாப்புல குரு பரம்பரையை கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். இதே ஆதரவை இப்போ இருக்கக்கூடிய அதே ஆர்வத்தோட, என்ன நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டால், இப்போ தெரிஞ்ச விஷயத்தை கேட்கும்போது இவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது தெரியாத விஷயத்தை கேட்கும்போது நிச்சயம் ஆர்வம் இருக்கும். இந்த ஆர்வம் உங்களை நல்வழிப்படுத்தும். அவர் பழனி எங்கேயோ பிறந்தவர். எனக்கும் அவருக்கும் பழக்கம் கோயம்புத்தூர் பக்கத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான். எத்தனை வருஷமாக தொடருது? கிட்டத்தட்ட யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. 20 வருஷம் 30 வருஷம் ஒரு உறவு தொடர்றதுங்க சொந்தக்காரன்ட்டு கூட இருக்காது இல்லையா? வாரம் சந்திக்கிறோம், ஒரு விஷயத்தை பேசுகிறோம், பகிர்ந்துக்கிறோம். அதனால் நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிதுன்னா, இந்த நிறைவை நீங்கள் இது சமுதாய புஸ்தகங்களை மறுபடியும் வாங்கி படிக்கணும். நீங்களும் படித்து உங்களுடைய கற்பனைக்கு தோன்றின சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லணும். ஏன்னா இப்போல்லாம் இனிமேல் போகிற போக பார்த்தா பயமாக இருக்குது. குழந்தைகள்லாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளுக்காக சொல்லுவோம், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை நம்ம நேர்மையாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோங்கிறது சொல்லி குடும்ப உறவுகளையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் திருக்குறளையும் சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கு ஏன்னா இனிமேல் உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லித்தரதுக்கு ஆள் கிடையாது. நம்ம தான் சொல்லித்தரணும், ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் அதை பொறுப்பாக எடுத்துக்கணுங்கிறத சொல்லி நிறைவு செய்யுங்க. ஜானகி காந்த ஸ்மரணே, ஜெய் ஜெய ராம் ராம், சத்குரு மகராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை
சிறுவேரழைத்தனம் சீரி அல்லாத இறைவா நீதாராய் பறையலோரம்பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றினம் காமங்கள் மாற்றியலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி என்புருவரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.